நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டுருக்கீங்க. அப்போ அந்த ஃப்ளைட்டில் இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன், இந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டாங்கங்கிறத நான் வருத்தத்தோடு தெரிவிக்கிறேன். தயவு செஞ்சு என்னை நம்புங்க, நம்ம எல்லாரும் பாதுகாப்பாக வீட்டுக்கு போகிறதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் கண்டிப்பாக பண்ணுவேன். இப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? அப்படி உண்மையாகவே ஹைஜாக் பண்ண இந்தியன் ஏர்லைன்ஸ்க்கு சொந்தமான அந்த ஃப்ளைட் பாகிஸ்தானுக்கு மேலே பறந்துட்டுருக்கு. அந்த ஃப்ளைட்டில் 10 நிமிஷம் பறக்கிறதுக்கான எரிபொருளை விட குறைவான எரிபொருள் மட்டும்தான் இருக்குது. ஹைஜாக்கர்ஸோட அழுத்தத்தினால அந்த ஃப்ளைட் இப்போது லாகூர் சர்வதேச விமான நிலையத்தை நோக்கி போயிட்டுருக்கு. கேப்டன் பாகிஸ்தான் ஏடிசிட்ட லேண்டிங்க்கு அனுமதி கேட்குறாரு. ஆனால் அவங்க அதை மறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரன்வேல இருக்க லைட்ஸ் எல்லாத்தையும் அமர்த்தவும் செய்கிறாங்க. இதுக்கு மேலே உள்ளே வந்தீங்கன்னா ஃப்ளைட்டை சுட்டு வீழ்த்துவோம்னு மிரட்டுறாங்க. ஆனால் அந்த விமானத்தில் இருந்த ஹைஜாக்கர்ஸ் அந்த ஃப்ளைட்டை உடனடியாக லேண்ட் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணுறாங்க. அப்போது கேப்டனுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா தூரத்தில் விளக்குகள் வரிசையாக எரியறதை பார்த்து ஏர்போர்ட்டை கண்டுபிடிச்சிட்டதா நினச்சி உடனே அவர் விமானத்தை கீழே இறக்குறாரு. ஆனால் ஃப்ளைட் இன்னும் கீழே வந்தப்போ அவர் திடீர்னு அதிர்ச்சி ஆகுறாரு. ஏன்னா கீழே கார், பஸ், அப்புறம் மக்கள் இருக்குது இப்போதான் அவருக்கு தெளிவாக தெரியுது. எஸ், அவர் ஃப்ளைட்டை ஒரு ஹைவேல தான் லேண்டிங் பண்ண போகிறாரு. இந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தோட பயணிகளுக்கும் க்ரூ மெம்பர்ஸ்க்கும் 1 மணி நேரம் மட்டுமே இருக்க இந்த பயணம் பல நாட்கள் நீடிக்க போகிற ஒரு பயங்கரமாக மாறப்போகுது. வாங்க அப்படி என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் ஹரிஷ் மாறன். 1999ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் ஈவினிங்கில் நேபாளோட தலைநகரம் காத்மண்டுவில் இருக்க திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இந்தியாவோட தலைநகரமான டெல்லிக்கு இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான IC-814ங்கிற விமானம் கிளம்புனுச்சு. காக்பிட்டில் 37 வயதான கேப்டன் தேவிச்சரண் ஃப்ளைட்டில் ப்ரீ இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாரு. அவர் கூட ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ராஜேந்தர் குமார், அப்புறம் 58 வயதான ஃப்ளைட் இன்ஜினியர் அனில் குமாரும் இருந்தாங்க. ஏர்போர்ட்டில் பயணிகள்லாம் பாதுகாப்பு சோதனைக்காக வரிசையில் நிற்கிறாங்க. அந்த வரிசையில் மர்மமான 5 பேரும் நிற்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தரோட கையிலையும் ஒரு பேக் இருக்குது. அவங்க ஒவ்வொருத்தராக ஸ்கேனர் பக்கம் போகும்போது அங்கே இருக்க பாதுகாப்பு அதிகாரிக்கு அமைதியாக ஏதோ சைகை காட்டுறாங்க. 4 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த ஃப்ளைட்டில் போகிறதுக்கு 5 டிக்கெட் எடுக்கப்பட்டிருக்கு. 2 பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட், 3 எக்கனாமி டிக்கெட். இந்த டிக்கெட் எடுக்கிறதுக்காக அவங்க கொடுக்கப்பட்ட பேர்லாம் உண்மையான பேர் இல்லை. பாகிஸ்தானில் இந்தியாவோட மிகவும் தேடப்படுற குற்றவாளியான தாவூத் இப்ராஹிம் ஒரு ஃபோன் கால் பண்ணுறாரு. அந்த காலை காத்மண்டுவில் இருக்க ஒருத்தர் அட்டன் பண்ணுறாரு. அந்த காலில் இந்த 5 பேரையும் எந்த கேள்வியும் கேட்காம பாதுகாப்பு சோதனையை கடக்க விடணும்னு அதில் சொல்கிறாரு. இந்த தகவல் நேபாளில் இருக்க இந்திய உளவுத்துறையான ராக்கு கிடைக்குது. ஒரு இந்திய விமானத்தை காத்மண்டுவில் ஹைஜாக் பண்ண பிளான் போட்டிருக்காங்கன்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அது எந்த விமானம், எந்த டேட்டில் ஹைஜாக் பண்ண போகிறாங்க, இப்படி எதுவுமே தெரியலை. காத்மண்டுவில் இருந்த மூத்த ரா அதிகாரி சசிபூஷன் தோமர் இந்த தகவலை வதந்தின்னு சொல்லி நிராகரிச்சிட்டாரு. அதனால் இந்த தகவலை டெல்லியில் இருக்க ரா ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பவே இல்லை. ஆயுதங்களோடு இருந்த அந்த 5 பேர் பாதுகாப்பு சோதனையை கடந்து போகிறாங்க. அந்த ஃப்ளைட்டில் மொத்தம் 178 பேசஞ்சர்ஸ் இருந்தாங்க. அதில் பலர் கிறிஸ்மஸ் லீவுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. சரியாக மாலை 4 மணிக்கு அந்த ஃப்ளைட் காத்மண்டுலேருந்து கிளம்புது. ஃப்ளைட் 10,000 அடி உயரத்துக்கு போனதும் சீட் பெல்ட் இண்டிகேஷன் ஆஃப் ஆகுது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஃப்ளைட் இந்தியாவோட வான்வெளியில் நுழையுது. இது குறுகிய பயணம்னால விமான பணியாளர்கள் உணவு மற்றும் குடிநீரை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ஹைஜாக்கர்ஸோட சிக்னல். எப்போ ஃப்ளைட்டில் உணவு கொடுக்குறாங்களோ அப்போதான் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். பிஸ்னஸ் கிளாஸில் இருந்த ஒருத்தன் முகமூடியை போட்டுட்டு சீனியர் விமான பணிப்பெண்ணான அனில் சர்மாவை பிடிக்கிறான். அவன்கிட்ட பாம்பு இருக்குன்னு சொல்லி அங்கே இருந்த க்ரூ மெம்பர்ஸ்கிட்ட அவன் போடுற கட்டளைகளை பின்பற்றணும்னு மிரட்டினான். அதே மாதிரி விமானத்துக்கு பின்னாடி இருந்த எக்கனாமி கிளாஸ்லையும் மற்ற ஹைஜாக்கர்ஸ் அவங்கள பிடிச்சி மிரட்டினாங்க. ஹைஜாக்கர்ஸ் எல்லாரும் துப்பாக்கியை காட்டி பயணிகள் மற்றும் பணியாளர்களோட கண்களை துணியை வச்சு கட்டினாங்க. அந்த ஃப்ளைட் முழுவதும் பயமும் குழப்பமும் நிலவுனுச்சு. இந்த 5 ஹைஜாக்கர்ஸும் ஒருத்தர் சீஃப், பர்கர், டாக்டர், சங்கர், போலான்னு குறியீட்டு பேரை வச்சு அழைச்சாங்க. அதில் சீஃப்ங்கிற ஹைஜாக்கர் அனில் சர்மாவை காக்பீட்டுக்கு கூட்டி போக சொல்லி கட்டளையிடுறான். அப்போலாம் காக்பீட்டில் இப்போ இருக்கிற மாதிரி பாதுகாப்பு அதிகமாக இல்லை. கேப்டன் சரணோட தலையில் துப்பாக்கியை வச்ச சீஃப் ஃப்ளைட்டை மேற்கு திசையில் திருப்பி பாகிஸ்தானில் இருக்க லாகூருக்கு போக சொல்லி கட்டளையிடுறான்.
அப்படி கட்டளையை மீறினா ஒரு பயணியை கொன்னுருவன்னு மிரட்டுறான். கேப்டன் சரணுக்கு இந்திய எல்லையை விட்டு வெளியே போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் நேரத்தை வீணடிக்கிறதுக்காக அவர் லாகூர் போகிறதுக்கு ஃப்ளைட்டில் இருக்க எரிபொருள் பத்தாதுன்னு சொன்னார். அதுக்கு ஹைஜாக்கர் பக்கத்தில் வேற எந்த ஏர்போர்ட் இருக்குன்னு கேட்டான். அதுக்கு கேப்டன் மும்பைன்னு சொன்னார். ஆனால் அந்த ஹைஜாக்கர் செக் பண்ணதில் லாகூர் டெல்லி மும்பையை விட ரொம்பவே பக்கத்தில் இருந்துச்சு. அதனால் கேப்டன் அந்த ஃப்ளைட்டை மும்பைக்கு கொண்டு போகணுங்கிற முயற்சி தோல்வியில் முடிஞ்சது. ஃப்ளைட்டோட கேபினில் ஆண்கள் முன்னாடியும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பின்னாடி இருக்க மாதிரியும் பிரிக்கிறாங்க. ஃப்ளைட்டோட காக்பிட்டில் ஹைஜாக்கர்ஸ்க்கு தெரியாமல் கேப்டன் 7500ங்கிற ஹைஜாக் குறியீட்டை அனுப்புகிறாரு. இதுதான் இந்தியன் ஏடிசிக்கு அந்த ஃப்ளைட் ஹைஜாக் ஆனதுக்கான முதல் தகவல். அப்போ நேரம் மாலை 4:40. ஃப்ளைட் திடீர்னு வலது பக்கமாக திரும்புது. ஹைஜாக்கர்ஸ் டெல்லி ஏடிசியோட கேப்டனை பேச அலோவ் பண்ணவே இல்லை. ஏடிசிக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா, ஹைஜாக் செய்யப்பட்ட இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் இப்போது பாகிஸ்தான் நோக்கி போயிட்டு இருக்கிறது தான். டெல்லி ஏடிசி இந்தியாவோட கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் குரூப்பை தொடர்பு கொள்கிறாங்க. ஆனால் அந்த மெசேஜ் கன்வே ஆகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. அதனால் இதுக்கு முன்னாடி ஹைஜாக்கிங்கை டீல் பண்ண ரா மற்றும் ஐபிக்கு இதை பற்றி எந்த தகவலும் கிடைக்கல. இந்தியன் கவர்மெண்ட்டோட எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் அந்த ஃப்ளைட்டோட கேப்டன் தனியாக தான் முடிவெடுக்கணும். அவருக்கு அந்த ஃப்ளைட் இந்தியன் பார்டரை கிராஸ் பண்ணக்கூடாது. ஃப்ளைட் பார்டருக்குள்ளேயே இருந்தால் தான் இந்தியன் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஹைஜாக்கர்ஸ் அட்டாக் பண்ணி எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு அவர் நம்பினார். உடனே அவர் அந்த ஃப்ளைட்டோட ஸ்பீடை 40% குறைச்சாரு. இப்போ அந்த ஃப்ளைட் பஞ்சாப் மேலே பறந்து பாகிஸ்தான் பக்கத்தில் போயிட்டு இருந்துச்சு. கேப்டன் லாகூர் ஏடிசியை தொடர்பு கொண்டு லேண்டிங்க்கு அனுமதி கேட்டார். ஆனால் கார்கில் வார் முடிஞ்சு 5 மாதம் கூட ஆகலை. அதனால் அவங்க லேண்டிங்க்கு அனுமதி கொடுக்கல. கொஞ்ச நேரத்திலேயே காக்பிட்டில் எரிபொருள் கம்மியாக இருக்குன்னு எச்சரிக்கை காட்டுச்சு. அம்ரிஸ்டர் ஏர்போர்ட் பக்கத்தில் இருந்தும் அங்கே லேண்ட் பண்ணுறதுக்கு ஹைஜாக்கர்ஸ் அலோவ் பண்ணலை. அந்த ஃப்ளைட் 1/2 மணி நேரமாக வானத்திலே வட்டம் அடிச்சிட்டு இருந்துச்சு, அதுவும் இந்தியா பாகிஸ்தான் பார்டரில். கேப்டன் அம்ரிஸ்டர் ஏடிசிட்ட லேண்டிங்க்கு பெர்மிஷன் கேட்டார். எங்கள் ஃப்ளைட்டில் 1 மணி நேரம் பறக்கிறதுக்கு மட்டும்தான் எரிபொருள் இருக்குது. ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணலன்னா ஹைஜாக்கர்ஸ் 10 பேரை கொள்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் எங்களை லேண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு கேட்டார். ஆனால் அம்ரிஸ்டர் ஏர்போர்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எந்த நியூஸும் வரல. அதனால் அவங்க பதில் சொல்லாமல் இருந்தாங்க. உடனே கேப்டன் சரண் நாமளே இதை பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணி ஹைஜாக்கர்ஸை கன்வின்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. பாகிஸ்தான் நாமளை அவங்க நாட்டுக்குள்ளே போக அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஃப்ளைட்லையும் எரிபொருள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒன்று நாம் அம்ரிஸ்டர் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணணும், இல்லைனா ஃப்ளைட்டை தரையில் கிராஸ் பண்ணணும்னு ஹைஜாக்கர்ஸ்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு ஹைஜாக்கர்ஸ் ஃப்ளைட்டை அம்ரிஸ்டர் ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ணுறதுக்கு ஓகே சொல்கிறாங்க. சரியாக மாலை 6:44க்கு அந்த ஃப்ளைட் அம்ரிஸ்டர் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகுது. இதுதான் இந்தியாவுக்கு ஹைஜாக்கர்ஸ் அட்டாக் பண்ணி எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பெரிய வாய்ப்பு. டெல்லியிலேருந்து ஆர்டர்ஸ் வருது, ஃப்ளைட்டில் எரிபொருளை ரொம்ப மெதுவாக நிரப்புங்க, அப்போ தான் அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறத நாம் டிலே பண்ண முடியும். அதே மாதிரி பஞ்சாப் போலீஸ் எதுவும் பண்ணாமல் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஏன்னா டெல்லியிலேருந்து கமாண்டோஸ் அங்கே வர்றதுக்காக. அப்படியே டெல்லியில் ஒரு திட்டமும் போடுறாங்க. ஃபியூயல் ட்ரக்குக்குள்ளே கமாண்டோஸை மறைச்சி அனுப்பி ஃப்ளைட்டோட டயரை கிழிச்சதுக்கப்புறம் அந்த ட்ரக்கை ஃப்ளைட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டினா அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக முடியாதுன்னு அதுபடி ஃபியூயல் ட்ரக்கையும் அனுப்புனாங்க. ஆனால் அந்த ட்ரக் ஃப்ளைட்டை நோக்கி ரொம்ப வேகமாக போயிட்டு இருந்துச்சு. இவ்வளவு வேகமாக போனால் டவுட் வருன்னு அந்த ட்ரக்கை ஸ்லோ பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்தாங்க. ஆனால் டிரைவர் கன்ஃபியூஸ் ஆகி அந்த ட்ரக்கை பாதியிலே நிப்பாட்டுறாரு. இதை பார்த்து ஹைஜாக்கர்ஸ் சந்தேகப்படுறாங்க. உடனே அவங்க அந்த ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ண சொல்லி ஆர்டரும் பண்ணுறாங்க. ஆனால் கேப்டன் சரண் இதுக்கு ஒத்துக்கல. கோபமான ஹைஜாக்கர்ஸில் ஒருத்தன் அந்த ஃப்ளைட்டில் இருந்த ரூபின்கிற ஒரு பர்சஞ்சரை கத்தியால் குத்தி சாகடிக்கிறான். நான் 10 என்றதுக்குள்ளே இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகலைன்னா ஒவ்வொரு ஆளாக கொண்டுட்டே இருப்பேன்னு அந்த ஹைஜாக்கர் மிரட்டினா. கேப்டன் நாங்களாம் சாக போகிறோன்னு ஏடிசிக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுறாரு. இப்போ அந்த ஃப்ளைட் பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே போகுது. ஆனால் லாகூர் ஏடிசி அந்த ஃப்ளைட் லேண்ட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏர்போர்ட்டில் இருந்த லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃபும் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட்டில் லோ ஃபியூயல் வார்னிங் காட்டினதும் கேப்டன் சரண் ரிஸ்க் எடுக்க முடிவு பண்ணுறாரு. லைட்ஸ்லாம் வரிசையாக எரியறதை பார்த்து அது ஏர்போர்ட்னு நினச்சி ஃப்ளைட்டை ரன்வேக்கு நேராக பொசிஷன் பண்ணி கீழே இறக்குனாரு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவருக்கு
கார், பைக், அப்புறம் மக்கள்லாம் ரோட்டில் போகிறது தெரியுது. அதை பார்த்து அவருக்கு ஹைவேல லேண்ட் பண்ண போகிறது தெரிய வருது. இதை பார்த்த பாகிஸ்தான் இந்தியன் ஃப்ளைட் லாகூரில் இருக்க ஹைவேல கிராஸ் ஆக போகுதுன்னு பயந்து அந்த ஃப்ளைட் ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் பேசஞ்சர்ஸ்லாம் கீழே இறங்க அவங்க அனுமதிக்கலை. அதுக்கு பதிலாக ஃபியூயல் மட்டும் கொடுக்கறதா அவங்க சொன்னாங்க. அடுத்த 3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ளைட் மறுபடியும் டேக் ஆஃப் ஆனிச்சு. இப்போ அந்த ஃப்ளைட் ஓமன் நோக்கி போகுது. ஆனால் பாகிஸ்தான் மாதிரி ஓமனும் அந்த ஃப்ளைட் லேண்ட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. இதுக்கிடையில் அந்த ஃப்ளைட்டில் இருந்தவங்களெல்லாம் ஹைஜாக்கர்ஸ் கொண்டுட்டாங்கன்னு இந்தியாவில் ரூமர்ஸ் பரவுனுச்சு. அதனால் அவங்க எல்லாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்பவே பயப்படுறாங்க. ஃப்ளைட் இப்போது UAE நோக்கி போகுது. அங்கே லேண்டிங்க்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வேறு எதுக்கும் தயாராக இல்லை. ஃபியூயலுக்காக மட்டும் சில பேசஞ்சர்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ரூபினோட பாடியையும் கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஃப்ளைட் ஆப்கானிஸ்தானில் இருக்க கந்தகர் நோக்கி போகுது. கந்தகர் தாலிபான்கள் கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு பகுதியாக இருந்துச்சு. ஃப்ளைட்டில் பேசஞ்சர்ஸ்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தாங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை. இந்தியாவில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கொடுத்த ப்ரெஷர்னால இந்தியன் கவர்மெண்ட் ஹைஜாக்கர்ஸ் கூட நெகோசியேட் பண்ண ஒரு டீமை கந்தகருக்கு அனுப்புனாங்க. அவங்க நெகோசியேட் பண்ணதில் ஹைஜாக்கர்ஸ் 3 தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டும் வேற வழி இல்லாமல் அதுக்கு ஓகே சொன்னாங்க. மௌலானா ஆசார், அகமது ஒமார், முஸ்தாக் சர்க்கார் இவங்க 3 பேரையும் டெல்லியிலிருந்து கந்தகருக்கு கொண்டு வந்தாங்க. 1999ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி ஹைஜாக்கர்ஸ் எல்லா பேசஞ்சர்ஸையும் ரிலீஸ் பண்ணாங்க. தாலிபன்ஸ் அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு இந்தியா நினச்சாங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் அவங்க காரில் கூட்டிகிட்டு போய் பாகிஸ்தான் பார்டரில் இறக்கி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 தீவிரவாதிகளும் 9/11, 2001 நடந்த பார்லிமெண்ட் அட்டாக், 2019 நடந்த புல்வாமா அட்டாக் போன்ற தீவிரவாத தாக்குதலில் ஈடுபடுறாங்க. இந்தியா என்ன செஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்தியன் கவர்மெண்ட் எடுத்த முடிவு சரியா? உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். See you.